நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதுக்கு என்ன பாட்டு பாடுவ? என்னினிய தனிமையே. ஏய் டிரைவிங் அப்போ சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க, சும்மா தானே உட்காந்துட்டு வரீங்க. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா இந்த மாதிரி டாடி நம்மள லீவ் போட்டு எங்கயா கூட்டு போயிருக்காராமா. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு கிருத்தி, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏய் டிரைவிங் அப்போ சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க, சும்மா தானே உட்காந்துட்டு வரீங்க. எது சும்மா வரேனா? உனக்கு மேப்பை பார்த்து ரூட்டு சொல்லிக்கிட்டு, தாகம்னா தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு, பசிக்கும் போது ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில ஊட்டி விட்டுக்கிட்டு, உன் பொண்ணோட தொல்லையை தாங்கிக்கிட்டு, இதுக்கு நடுவில் உனக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி உன் கூட பேச்சு போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் ட்ரிப்பு வைப்பு வரணுமேன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச டிஜே சாங் எல்லாம் போட்டுக்கிட்டு வரேன்னா சும்மா வரேன். வண்டி ஓட்டுற நீ பெருசு, கோப்பைலட்டா வரேன்னா சிறுசா? ஒத்துக்கிறமா, நீ தான் பெருசுமா. அம்மா கடைசி வரைக்கும் எங்க போறோம்னு சொல்லவே இல்லையம்மா. கொஞ்சம் ரீசெண்டாக இது ஷூட்டிங் ஸ்பாட் ஃபேமஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். சர்ப்ரைஸோட ரீசெண்ட் பாப்புலர் ஓகே, பட் ஒய் திஸ் ஸ்பாட்? இதுதான் அகோடோட 60% ஆஃபரில் கிடச்சிது. இல்லைம்மா உங்கள் 2 பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் இந்த இடம், அதனால தான் பார்த்து செலக்ட் பண்ணேன்னு சொல்ல வந்தேன். நல்லா பண்ண நீனு. சரி க்ளூ கொடுங்க. க்ளூவா? சென்னைக்கு மிக அருகில், நான் ஒரு 120 கிலோமீட்டர் அவ்வளோதான். கால் வந்துட்டே இருக்கு. ஏய் நானும் கிருத்தி எவ்வளோ எக்ஸைட்டடாக வந்துட்டே இருக்கோம், நீ என்ன ஃபோனை பார்த்துட்டே இருக்க? என்னம்மா எனக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்கலாம் கேட்குற? சும்மா தான்டா கேட்டேன். சும்மா தான் கேட்டியா? அப்போ சரி. சொல்ல மாட்டேங்கிறான். கிருத்தி நீ கேளு. கிருத்தி டாடி மம்மி தான் கேக்குறாங்கல்ல டாடி, சொல்லுங்க யார் ஃபோன்ல? என்ன கிருத்தி மம்மி கூட சென்ட்டு டாடியை சந்தேகப்படுற? யார் ஃபோன்லாம் கேட்குற? சும்மா தான் கேட்டேன் டாடி. அப்படி சொல்லு, சும்மா தான் கேட்டிருக்கான். டாடி சரியில்லை கிருத்தி. டாடி யூடியூப்ல எப்ப பார்த்தாலும் வீலாக்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னது? நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. அது வி சேரத்துக்கு முன்னாடி வெறும் லாக் தான், வி சேர்ந்த பிறகு தான் அது வீலாக். யாரா நீங்க? கிருத்தி அது vlogடா. அம்மா ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானாமா? யாராடி? இன்டர்நேஷனல். ஏய் நம்ம இன்னும் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, ஸோ நான் உனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ற அப்படின்றத வந்துட்டு, இல்லை என்னை எவ்வளோ லவ் பண்ற அப்படின்றத வந்துட்டு எனக்கு அந்த சாங் மூலியமா சொல்லணும், ஓகேவா? என்னன்ற மினி. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதுக்கு என்ன பாட்டு பாடுவேன்? என்னினிய தனிமையே. ரொம்ப நல்லா மிஸ் பண்றடா நீ என்னைய. தெரிஞ்சிருச்சு. ஓகே ஆமா எல்லாம் புரிஞ்சிச்சு கிருத்தி, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், எனக்கு வந்து வேலை கிடைச்சி நான் வந்து வெளியூருக்கு வந்து போறேன். ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நான் அங்கதான் இருக்க போறேன். அதுக்கான ஒரு சிச்சுவேஷன். சரியான பாட்டு கிடைச்சிருச்சு பாரு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், இது போதுமே. சரி சரி சரி, நல்லா வருவீங்கடா நீங்க எல்லாம். சரி ஓகே, அடுத்த சிச்சுவேஷன். இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன், அங்க வந்து நான் இப்போ திரும்பி வரேன். இப்போ எல்லாரும் சந்தோஷமாயிடுவீங்கல்ல, அதுக்கு என்ன பாட்டு பாடுவியா? போ நீ போ, போ நீ போ. ஐயோ மனசுல இருக்குது எல்லாமே வாயில பாட்டா வருது. மனசுல எவ்வளவு வன்மத்தை வச்சிருக்கடா நீனு. சரிம்மா, உன்னை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோமா, நாங்க தான் பொழப்போம். இவன் சரிப்பட்டு வர மாட்டான் கிருத்தி. நான் உனக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், ஓகேவா? இப்போ மம்மியும் டாடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து உன்னை விட்டுட்டு நாங்க ட்ரிப்பு போறோம். அதுக்கு நீ என்ன பாட்டு பாடுவ? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல. ஆக மொத்தம் நான் கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. ஏமா எங்க அன்பை எப்படி கொட்டிட்டோம், இப்போ உனக்கு என்ன தோணுது? நல்லா கொட்டிட்டு ஒரு பாட்டா பாடிட்டு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. ரெசார்ட் டாடி ஹாட்ஸ்டார் சீரிஸ்ல வர ஆர்ஆர் ரெசார்ட் தானே இது? ஆமாங்க கிருத்தி, ஆனால் அது சீரீஸ்க்காக ஆர்ஆர் ரெசார்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் பேர் ஓஷன்ஸ் ஸ்பே ரெசார்ட். இங்கே உங்களை கூப்பிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நீ கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய ரெசார்ட் வாங்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார். அப்போ டாடி அப்போ வாங்கிட்டீங்களா? இல்லை, நான் இங்கே ஒரு நாள் தங்குற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது.